இங்கதான் நிறுத்துப்பா. அண்ணே, என்னென்ன முகத்தை அப்படி திருப்பிக்கிறீங்க? உள்ள வான்னு கூட கூப்பிட மாட்டீங்களா? உள்ள வான்னு கூப்பிடுறதுக்கு இது ஏன் வீடு இல்ல. உன்னை உரிமையோட கூப்பிட நீங்க இப்ப வீட்டுல இல்ல. அவர் எங்கண்ண தெரியும், ஆனா இப்ப என்னால சொல்ல முடியாது. நான் சொன்னாலும் உன்னால அங்க போக முடியாது. என்னென்ன சொல்றீங்க? நான் அவரை பாக்கணும். இத்தனை நாளா உன்னை காணல, இப்ப எங்க வந்து திடீர்னு பாசம் அவன் மேல? அது ஏன் தப்புதானே? நான் அவர் பக்கத்திலே இருந்திருந்தா அவருக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்காது. ஏன் கவலையில அவர் ரொம்ப தளர்ந்து போயிட்டாரு. பிள்ளை பெருசுதான், ஆனா அவன் நியாயமான பிள்ளையா இருந்திருக்கணும். அப்படி இருந்து நீ போயிருந்தா அது தப்பு இல்ல. பெத்த அப்ப உயிருக்கே பேரம் பேசின பிள்ளைக்காக உன் புருஷன் நீ பகைச்சுக்கிட்ட. அதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. நீங்க சொல்றது நியாயம் தானே? பெத்த மனசு பித்துன்னு இன்னைக்கு நெத்தா சொல்றாங்க. அது காலங்காலமா இருக்கிற வார்த்தை தானே. ஒரு பொண்ணு கிட்ட உனக்கு புருஷன் வேணுமா இல்ல புள்ள வேணுமான்னு கேட்டா அவ என்னென்ன பதில் சொல்லுவா? நீங்களே சொல்லுங்க அண்ணே. ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்டா நான் என்னென்ன பண்ண முடியும்? எந்த கண்ணை விட்டு தர முடியும்? ஆனா இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என் பிள்ளை பத்தி நான் இப்ப முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் அவங்க அப்பா உயிருக்கு பேரம் பேசுறது கூட எனக்கு தெரியாது. என்ன கஸ்தூரி கிட்ட சொத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாதான் அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும்னு அவன் சொன்னது கூட எனக்கு தெரியாது. அப்புறமா தான் நான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். கோர்ட்ல வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அவனை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். சரிதான், உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் புள்ள மேல உனக்கு கோவம் வந்திருக்கு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பாடுபடுத்தினா, அவளை வேலைக்காரியா வச்சுக்கிட்டு குடும்பம் படுத்தினானே, அப்பெல்லாம் உனக்கு அவன் மேல கோவம் வரலையே? எல்லா மாமியாரும் அப்படித்தான் இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டோட கூட்டு வந்துட்டா சந்தோஷப்படுறாங்க. அதுவே மறுபடியும் உங்க பிள்ளைய கூட்டு போயிட்டா கோவப்படுறீங்க. என் பொண்ணு உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணா? உங்களை நம்பித்தானே என் பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். உன்னை நம்பி வந்த பொண்ண ஏண்டா இப்படி குடும்பப்படுத்துற, அது பாவண்டான்னு ஒரு தடவை உங்க பிள்ளைகிட்ட சொல்லிருப்பீங்களா? என் பையன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆனா அவன் தான் கேட்கல. அப்படி கேட்காத பிள்ளை கிட்ட ஏன் எத்தனை நாள் இருந்தீங்க? தப்பானவனு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்பவே புருஷனை தேடி வர வேண்டியதானே? என் பிள்ளை என்ன திருத்த முடியும்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கஸ்தூரி யாரோ பெத்த பொண்ணு தானே, அவன் கூட வாழ்ந்த என்ன வாழாட்டினு பேசாம இருந்துட்டீங்க. அப்ப சுயநலமா இருந்துட்டேன். இப்ப புருஷனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சணும் வந்திருக்கேன். ஏன்னா இது ஓ சொந்த விஷயமாச்சே. அண்ணே, என் புள்ள கூட சேர்ந்து நானும் தப்பு பண்ணிட்டேன். நானே இப்ப மனசு நொந்து போய் வந்திருக்கேன். அவர் எங்கன்னு சொல்லுங்க அண்ணே. மாசலாமணி இப்போ ஆஸ்பத்திரியில இருக்கான்.